கடந்த 108 நாள் நடந்துகிட்டு இருந்த போர் இப்போ முடிவுக்கு வந்திருக்கு. அதாவது அமெரிக்காவும் ஈரானும் கிட்டத்தட்ட பல வருஷ பகையோட கிட்டத்தட்ட ரொம்ப நாளாவே பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. இப்போ அந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா நேற்று ட்விட்டரில் இதுக்கப்புறம் உலக மக்கள் எல்லாத்துக்குமே மகிழ்ச்சி தான், இதுக்கப்புறம் நாங்கள் சண்டை போட போகிறதில்ல, உலக மக்கள் நலன் கருதி நாங்கள் இந்த போரை உப்பாட்டிக்க போகிறோம், சுமூகமாக முடிச்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ட்வீட் பண்ணியிருக்காரு. அதை பார்த்தீங்கன்னா ஈரான் அதிபரும் ஆமாம் இதுக்கப்புறம் நாங்கள் சண்டை போட போகிறதில்ல, இதுக்கப்புறம் நாங்கள் ஒத்துமையாக செயல்பட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேருமே அக்ரி பண்ணியிருக்காங்க. என்ன நடந்துச்சு? அதாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிற முக்கியமான இடம் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வாணிபம் நடக்கக்கூடிய கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கப்பல் நிறைய நாட்டில இருந்து பார்த்தீங்கன்னா வாணிபம் நடக்கக்கூடிய கடந்து செல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடம். அதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 108 நாளைக்கு முன்னாடி அமெரிக்க அதிபர் பார்த்தீங்கன்னா அது நிறைய பிரச்சனைகள்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா மூட வச்சாரு. இப்போ அகைன் அவர் தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. பரவாயில்ல, என்ன பிரச்சனையோ அது நல்லபடியாக முடிஞ்சு நம்மளுக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆனால் மட்டும் போதும். கிட்டத்தட்ட இதனால பார்த்தீங்கன்னா வேர்ல்டு எக்கனாமியே பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிப்பாக இருந்துச்சு கூட சொல்லலாம். நேற்று இவங்க ஓகே நாங்கள் பிரச்சனை பண்ண மாட்டோம், இதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே சுமூகமாக நடக்க போகுதுன்னு சொன்ன அறிவிக்க விட்டு அடுத்த நிமிடமே பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோடைய ப்ரைஸு அப்பில் இருந்து பயங்கரமாக டவுன் ஆச்சு அப்படிங்கிறது எல்லாமே ஷேர் மார்க்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். 1970 பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த பிரச்சனையை அமெரிக்க அதிபராலையும் சரி ஈரான் அதிபராலையும் சரி 2 பேர்த்தாலையுமே பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை ஒரு முடிவு கொண்டு வர முடியல. ஈரான் எவ்வளவோ ஒரு மனுக்களையும் கோரிக்கைகளையும் கொண்டு போய் முன் வச்சாலுமே அது அமெரிக்காவோ என்னால் முடியாது, இதனால் செஞ்சு கொடுக்க முடியாது, நீங்கள் பிரச்சனை பண்ணுறதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா எவ்வளோ நாள் ரொம்ப கட்ஸாக இருந்தாங்க. இப்போ அதனால தான் நேற்று போட்ட ட்விட்டில் கூட பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு காரணமே நான் தான், இத்தனை பேர் இத்தனை அதிபர் இருந்தும் என்னால் முடியாத பிரச்சனையை நான் உங்களுக்கு முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மிக ஹானஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ட்வீட் போட்டிருந்தாரு. இந்த பிரச்சனை ஆரம்பித்ததே அவர்னால தான் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுமோ இல்லையோ இந்த மக்களுக்கு எல்லாத்தையுமே கண்டிப்பாக நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட அந்த பிரச்சனையால் யார் ரொம்ப அதிகம் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் தான். கிட்டத்தட்ட $12 பில்லியன் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அது பேங்க்கில் லிக்விட் பணமாக இருக்கட்டும், லேண்ட்ஸ், கிட்டத்தட்ட நிறைய அசட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $12 பில்லியன் மதிப்புள்ள சொத்துக்களை பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அந்த பிரச்சனையை அந்த போர்லாம் நிறுத்திக்கலாம், நம்ம சுமூகமாயிடலாம், எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த $12 பில்லியன் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அன்ஃப்ரீஸ் பண்ணி கொடுங்க, எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈரான் அதிபர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கிட்ட ஒரு முக்கியமான கோரிக்கை வச்சிருக்காரு. அதுக்கும் அமெரிக்க அதிபர் ஓகே நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான அவரும் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. இருந்தாலும் ட்ரம்ப் சும்மா விடுவாரா? கிட்டத்தட்ட 20 இயர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ரிச்டு யுரேனை பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங்கை ஸ்டாப் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈரானுக்கு அதிபர் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. அதுக்கு ஈரான் எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படி